إن الحمد لله ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, கண்ணியமிக்க ஜும்ஆவுடைய தினத்தில் சங்கியமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து நிறைவான ஈமானுடன் மரணிக்க அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, உலக வாழ்க்கையிலே நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை விட்டு நம்முடைய குடும்பத்தார்களில் சிலர், நமக்கு அறிமுகமானவர்களில் பலர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் நமக்கு கற்றுத் தருகின்றார். பல நேரங்களில் நாம் இந்த துன்யாதான் நம்முடைய வாழ்க்கை, துன்யாதான் நம்முடைய குறிக்கோள் என்ற சிந்தனையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யா லஈப், விளையாட்டு, ஒரு விளையாடுறோம், முடிஞ்சிடும், அவ்வளவுதான் இல்லையா? சண்டே மேட்சுக்கு போறோம், கொஞ்ச நேரம் விளையாடுறோம், முடிஞ்சு, அவ்வளவுதான். இது அல்லாஹ் சொல்கிறார். இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தவிர வேற ஒன்றுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது இந்த துன்யா. இது அல்லாஹ் தஆலா சொல்கிறார். லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காஃபிர்களுடைய பங்களாக்கள், காஃபிர்களுடைய வீடுகள், மாளிகைகள்,
அந்த மாளிகைகள் உங்களுடைய உள்ளத்தை ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். காபிர்கள் எப்படி எல்லாம் வாழுகின்றார்கள். சில முஸ்லிம்களுடைய வாயிலே இந்த பேச்சை நாம் கேட்கலாம். நானும் தான் தொழுகிறேன், அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான், காபிர் பாரு எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறான். சரிதானே? சோழர்களே, ஈமான் என்ற சொர்க்கத்துடைய சாவியை எல்லாம் நம்ம கையில கொடுத்துருக்கிறான், வச்சுக்கோன்னு சொல்லி. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் யோசிச்சு பாரு. சில நேரத்துல ஷைத்தான் நம்மளை பேச வைப்பான். என்னாட்டு காபிர் போறான், அவன் பாரு அந்த கார்ல போறான், இவ்வளவு பெரிய வீடு, அவன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறான். நபியே, காபிர்களுடைய பங்களாக்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி விட வேண்டாம் சொல்லிவிட்டு, மத்தாஉன் கலீல், இது அற்பமானது, அற்பமானது, மத்தாஉன் கலீல், அற்பமானது, மட்டமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒன்றுமே இல்லை. ذلك متاع الحياة الدنيا, இந்த உலக வாழ்க்கை என்பது மட்டகரமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். உலக வாழ்க்கையுடைய இன்பங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு பட்டியல் போடுகிறான். சூரா ஆல இம்ரானிலே ஒரு மனிதன் இயல்பாக என்னெல்லாம் ஆசைப்படுவானோ, என்னெல்லாம் விரும்புவானோ, அதை அல்லாஹ் தஆலா ஒரு பட்டியல் போடுகிறான். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ. அல்லாஹ் சொல்கிறான், زُيِّنَ لِلنَّاسِ, மனிதனுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ, வெள்ளிகள், தங்கங்கள், ஆண் குழந்தைகள், ஆண்களுக்கு பெண்கள், கால்நடைகள் என்றால் வாகனங்கள், இடங்கள் என்று அல்லாஹ் தஆலா வரிசைப்படுத்தி விட்டு, ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, நபியே, இதெல்லாம் அற்பமான இன்பங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அதே அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, لِلَّذِينَ اتَّقَوْا عِندَ رَبِّهِمْ جَنَّاتٌ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارُ خَالِدِينَ فِيهَا. خالدீன ஃபீஹா, خالدீன ஃபீஹா குர்ஆன்ல பல இடத்துல வருது. சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் தஆலா பேசும் பொழுதோ, நரகத்தை பத்தி பேசும்போது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற வார்த்தை. சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை சிந்திச்சு பாருங்க. நம்ம எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் சரி, நம்ம போட்டிருக்கிற சட்டை என்ன பிராண்டடா இருந்தாலும் சரி, நம்முடைய கார் எவ்வளவு பெரிய விலை உயர்ந்ததா இருந்தாலும் சரி, ஒரு நாள் மவுத் வந்துருமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் மவுத் வந்தா முடிஞ்சுச்சு. எவ்வளவு பெரிய பேலஸ்ல நம்ம வாழ்ந்தாலும் சரி, இந்த திருப்பூரே நமக்கு சொந்தமானதா இருந்தாலும் சரி, ஒரு நாள் கபர்ஸ்தான் தான். யோசிச்சு பாருங்க இல்லையா? எவ்வளவு பெரிய பேலஸ்ல நம்ம வாழ்ந்தாலும் ஒரு நாள் எங்கதான் போயிடுவோம்? கன்ஃபார்மா கபர்ஸ்தான் தான். ஒரு நாள் எவ்வளவு கோடி நம்ம கையில இருந்தாலும், திருப்பூர்லயே பெரிய கோடீஸ்வர பட்டியல நம்ம ஒரு ஆளா இருந்தாலும், ஏன் உலகத்துடைய கோடீஸ்வர பட்டியல ஃபர்ஸ்ட் ஆளா நம்ம இருந்தாலும், ஒரு நாள் இந்த துனியா கொண்டு போயிடுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சு, அவ்வளவுதான், முடிந்து விட்டது, அவ்வளவுதான். நேரம் என்றால் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். துனியாவிற்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் சம்மதமும் கிடையாது. இதை சிந்தித்தாலே போதுமானது. ஆனால் பல நேரத்தில் ஷைத்தான் அதை சிந்திக்க தூண்டுவது கிடையாது. துனியா துனியா, காசு காசு, தொழுகு வர்றதில்லை, காசு ஏன் வர்றதில்லை? நேரம் கிடைக்கிறது இல்லை. காலையிலிருந்து இரவு வரை கடையில் உட்காருவாரு, அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும். அல்லாஹ் நினைக்கிற ஒரு 10 நிமிஷம் வர்றதுக்கு நேரம் இல்லை. போய் தொழு வராதவங்கள பள்ளிக்கு வாங்க போய் கூப்பிட்ட உடனே பஸ் சொல்ற வார்த்தை என்ன? நேரமே கரெக்டா இருக்கு. அதுதானே? நேரம் இல்லை சோழர்களே, என்ன நேரம் இல்லை, என்ன நேரம் இல்லை. காலையில 10 மணி கடை திறந்தீங்கன்னா 9:30 10 மணி வரை கடையில உட்கார்றீங்க, அதற்கெல்லாம் நேரம் இருக்கிறது. வாட்ஸ்அப் பேஸ்புக் பார்க்க நேரம் இருக்கின்றது, நண்பர்களை அழைத்து கொண்டு ஊர் சுத்த ஏரியா சுத்த நேரம் இருக்கிறது, அரட்டை அடிக்க நேரம் இருக்கிறது, உறங்க நேரம் இருக்கிறது, உண்ண நேரம் இருக்கிறது, உடுத்த நேரம் இருக்கிறது. ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனை நினைவு கூற நேரம் இல்லை என்று சொல்லுகின்ற எத்தனை மக்களை நம்மால் பார்க்க முடிகிறது.
ஆகவே தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். நம்பிக்கை கொண்டவர்களே, காஃபிர்களை அல்லாஹ் தஆலா அழைக்கவில்லை, நம்ம தான் அல்லாஹ் கூப்பிடுறான். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய காசு பணம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் என்னுடைய நினைவை விட்டு உங்களுக்கு தூரமாக்கி விட வேண்டாம். யாருக்கு இவ்வாறு ஆனது, காசு 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 என்று அலைந்து அல்லாஹ்வை மறந்தார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றாமல் துன்யாவே கதி என்று வாழ்ந்தார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தார்கள் என்றால் உலகத்தில் மிகப்பெரிய செல்வத்திலே ராஜாவாக வாழ்ந்திருக்கலாம். செல்வத்தில ராஜாவாக வாழ்ந்திருக்கலாம். நம்ம சொல்ற வரலாறுல படிக்கிறோம்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல நிறைய நாள் அடுப்பெரியல, உணவு சாப்பிடாம இருந்தாங்க. இந்த வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா செலக்ட் பண்ணது, அவர்களா தேர்வு செய்தது. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன கேட்கிறான்? நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உஹது மலையை உமக்கு நாம் தங்க மலையாக ஆக்கி தருகிறோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த உஹதை உங்களுக்கு தங்கமாக ஆக்கி தருகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று மறுத்து விட்டார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அதை எனக்கு தங்கமாக தந்திருந்தாலும் 3 நாட்களில் சதக்கா செய்து தீர்த்திருப்பேன் என்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா சகோதரர்களே? 3 நாட்களில் சதக்கா கொடுத்து தீர்த்திருப்பேன். எவ்வளவு பெரிய நிறைவான மனசு. ஆனா இன்னைக்கு நம்ம எவ்வளவு காசு கிடைத்தாலும் மேல வீடு, பின்னாடி வீடு, முன்னாடி வீடு, ஊருப்பட்ட அட்வான்ஸை வாங்கி, ஊருப்பட்ட வாடகை வாங்கி ஏழைகளை ரத்த கண்ணீரை பார்க்க வேண்டும் என்று பல செல்வந்தர்கள் ஆசைப்படுகிறார். பார்க்கிறோமா இல்ல? ஏழைகள் வீடு கேட்டு வந்தா அவ்வளவு அட்வான்ஸ் கொடு, இவ்வளவு வாடகை கொடு. இது முஸ்லிம் இடத்தில் இது அதிகரித்து விட்டது. 2-3 வீடு சொந்த வீடு கட்டி எவ்வளவு அட்வான்ஸுகள். திருப்பூர்ல அப்படி இருக்கான்னு தெரியல. சொல்ல யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு துனியாவுடைய முஹப்பத் உள்ளத்துல வந்து விட்டது, துனியாவுடைய பேராசை எந்த அளவுக்கு வந்து விட்டது. அன்சாரி சஹாபாக்களை யோசிச்சு பாருங்க, அவங்க மாதிரிலாம் வர முடியுமா? யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. மக்காவிலிருந்து முஹாஜிர் சகோதரர்கள் தன்னுடைய சகோதரர்கள் ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கிறாங்க. அன்சாரி சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்தது? வரலாறை மறந்து விட்டோமா? 2 ஒட்டகம் இருந்தால் ஒரு ஒட்டகத்தை அன்பளிப்பு செய்தார்கள். 2 குதிரைகள் இருந்தால் ஒரு குதிரைகளை அன்பளிப்பு செய்தார்கள். 2 வீடு இருந்தால் ஒரு வீட்டை அன்பளிப்பு செய்தார்கள். தன்னிடத்தில் இன்னெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள் இலவசமாக என்று கூறினார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பாராட்டிய குர்ஆனிலே வசனம் சொல்கிறான், وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ وَمَن يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. தனக்கு எதுவும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தார்கள். ஆனா இன்னைக்கு மற்றவங்களுடைய சொத்தை ஆட்டை போடுறதுக்கு என்ன வழின்னு பாக்குறான் நம்ம ஆளு. அதுதானே பாய்? சுப்ஹானல்லாஹ், இது அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அல்லாஹ் அன்சாரி சஹாபாக்களை பத்தி சொல்லும் பொழுது, தனக்கு எதுவும் இல்லாட்டி பரவாயில்ல, இருக்கிறது மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டாங்க அல்லாஹ் சொல்றான். தனக்கு ஒன்றும் இல்லாட்டியும் இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து என்ன செஞ்சாங்க, அவங்க மன நிம்மதி அடைந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா இன்னைக்கு நம்மால என்ன பண்றாங்க தெரியுமா? அதுதானே பாய்? மற்றவங்க இருக்கிற சொத்தை எப்படி ஆட்ட போடுறோம், அவனை கூப்பிட்டு பாசமா பேசி நேசமா பேசி நம்ம அந்த பிசினஸ் பண்ணலாம் இந்த பிசினஸ் பண்ணலாம் சொல்லி அவனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் கேட்டு காசை பிடுங்கி இவன் ஊர் விட்டு ஓடிடுறான். நடக்குதா இல்லையா? எத்தனை சகோதரர்கள் காசு பணத்தை இழந்து அமர்ந்து இருக்கின்றார்கள். சமீபத்தில் ஒரு சகோதரன் 1,40,00,000 ஒருத்தனுக்கு வாங்கி ஆளக்கானோம். கடைசியில் அவன் ஃபிளைட் ஏறி போயிட்டான். பாருங்க, ஒரு நாள் மௌத்து வராதா? உன்னுடைய மௌத்துடைய செய்தி நீ யாரிடத்தில் காசை பெற்றாயோ அவருக்கு அந்த செய்தி வராதா? அவர் மன்னிக்காமல் அல்லாஹ் உன்னை மன்னிப்பானா?
அதெல்லாம் நினைக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நினைக்கிறது இல்லை. துன்யா தான். இந்த துன்யாவில் நாம் நிரந்தரமாக இருக்க போகிறோம். யோசிச்சு பாருங்க சகோதரர்கள். ஏமாத்தணும், மோசடி பண்ணணும் நினைக்கிறவே, இந்த துன்யாவில் நம்ம நிரந்தரமா இருக்கவா போறோம்? ஏமாத்தணுங்கிற சிந்தனை வந்த உடனேயே மௌத்து வரலாமா இல்லையா? வாங்கி ஓடுற வழியில மௌத்து வரலாமா இல்லையா? பைக்ல ஏறினா தப்பிக்க முடியுமா? மௌத்துல தப்பிக்க முடியுமா? அதுதானே. வெளிநாட்டுக்கு துபாய் போய் உட்கார்ந்தாச்சு, மௌத்து வராதா? லண்டன் போய் உட்கார்ந்தாச்சு, மௌத்து வராதா? அதான் அல்லாஹ் கேட்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. பலமா கட்டப்பட்ட கோட்டையில் நீ உட்கார்ந்தாலும் சரி, அங்கே உள்ளே மலக்குல் மௌத் நம்ம இறக்கிடுவோம். நல்லா சொல்கிறான். பலமாக எல்லாத்தையும் ஏமாத்தி மோசடி பண்ணி யாரும் உள்ள வராம பலமாக ஒரு கோட்டையை கட்டி உள்ள அமர்ந்தாலும் யார் உள்ள வந்துடுவா? உனக்கான நேரம் வந்து விட்டது என்றால் உக்கீலபிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன். உனக்காக எழுதப்பட்ட மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து உன்னுடைய உயிரை எடுத்து விட்டு சென்று விடுவார்கள். சொல்ல பயப்பட வேண்டும். மற்றவருடைய ₹1 நம்முடைய பாக்கெட்டில் வந்தால் பயப்பட வேண்டும். அதை திருப்ப செலுத்தாமல் நமக்கு உறக்கம் வரக்கூடாது சகோதரர். உணவில்லை என்றாலும் பரவாயில்லை, பிறரிடத்திலே கடன் பெற்றிருந்தோம் என்றால் அந்த கடனை அடைக்க வேண்டும், அடைக்க வேண்டும், அடைக்க வேண்டும் என்ற சிந்தனையிலேயே வாழ வேண்டும். இன்னைக்கு அந்த சிந்தனை ஏற்படுகிறதா? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், யார் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை வச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி வாழ்ந்தானோ அவன் தான் பெரிய பணக்காரன் அப்படின்ட்டான். நிறைய விஷயங்கள் எடுதானே. யாரும் இருக்கிறத வச்சுட்டு எடுதானே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவன் தான் யாரு? பெரிய பணக்காரன் அப்படின்னா. ஆதமுடைய மகனுக்கு 2 தங்க ஆறு ஓடிட்டே இருந்தாலும் 3வது ஆறை உருவாக்க வைன்னு ஐடியா நினைப்பான். ஆனால் இருப்பதை வைத்து போதுமாக்கி கொண்டவன் தான் பெரிய செல்வந்தன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பல நேரத்திலே மறந்து விட்டோம். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. மவுத் காலையை நீ அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதே, மாலையை நீ அடைந்தால் காலையை எதிர்பார்க்காதே. யாரை ஏமாற்ற வேண்டும், மோசடி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவர்களே நம்முடைய ஜனாசாவை சுமந்து விட்டு வரலாமா இல்லையா? யாரை ஏமாற்ற வேண்டும், மோசடி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவர்களே நம்முடைய கபருக்கு அருகிலே அமர்ந்து நமக்காக பிரார்த்தனை செய்யலாமா இல்லையா? கடன் இல்லாமல் மௌத்தாக முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்களே. கடன் இல்லாமல் மௌத்தாக முயற்சி செய்ய வேண்டும். யார்கிட்ட கடன் வாங்கினாலும் வசியத்தை எழுதி வச்சிருக்கீங்க, கடன் வாங்கி இருக்கிற மௌத்தான இதை வித்து கொடுத்துரு, இதை வித்துட்டு கொடுத்துரு. ஒரு ஜனாசா வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுவைக்கிறக்கா போய் நின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜனாசா கிட்ட நின்று கேட்பாங்க, இவர் எப்படி மௌத்தானார் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. சொல்லப்பட்டது யார சொல்ல, இந்த மாதிரி அவருக்கு கடன் இருக்கா? ஆமா யார சொல்ல கடன் இருக்குது. எவ்வளோ? 2 திர்ஹம். சொல்லுங்க, 2 திர்ஹம்னா இன்றைய காலத்தில் 50 ரூபா. வெறும் 50,000 ரூபாய் இல்லை, வெறும் 50 ரூபா. அந்த ப்ளூ நோட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான். 2 திர்ஹம் கடன் இருக்கு யார சொல்ல இவருக்கு. ஒரு 50 ரூபா சதக்கா காசு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி திரும்பி நின்று கேட்டாங்க, அந்த 2 திர்ஹம் யாராவது அடைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த 2 திர்ஹம யாராவது அடைக்கிறீங்களா அப்படிங்க, யாராவது அடைப்பீங்களா அப்படின்னு கேட்கிறான். உடனே ஒரு சஹாபி சொல்றேன், யார சொல்ல நான் அடைச்சிடுறேன், நீங்க தொழு வச்சிருங்க அப்படிங்கிறான். இங்க நின்று ஜனாசா கிட்ட நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அந்த 2 திர்ஹம அடைக்கிறதுக்கு யாரும் ஆள் இருக்கீங்களான்னு பின்னாடி கேட்கிறாங்க. ஒரு சஹாபி யார சொல்லலாம், நான் அடைச்சிடுறேன், நீங்க தொழு வச்சிருங்க யார சொல்ல அப்படிங்கிறான். சரின்னு சொல்லி தொழுகெல்லாம் முடிஞ்சு கொண்டே அவரை நல்லடக்கம் செய்து விட்டார். அன்று இரவு முடிந்து விட்டது. மறாவது நாள் ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 திர்ஹம் கடன் அடைக்கிறதுன்னு ஒரு சஹாபி சொன்னார் பார்த்தீங்களா, நேரா அவர் வீட்டுக்கு வெளியே போய் நிற்கிறான். எப்போ? ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச உடனேயே நேரா அவருடைய வீட்டுக்கு வெளியே போய் நின்றுட்டு கதவு தட்டி, ஏப்பா நேற்று இந்த மாதிரி அவர் 2 திர்ஹம் கடன் வாங்கினார்ல, அதை அடைச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறான். உடனே அந்த சஹாபி யாரும் சொல்ல, நேற்று தானே அவரும் மௌத்தானாரு தானே, இப்பதான் விடிஞ்சு, இப்பதான் சூரியனே வெளியே வந்திருக்க யாரும் சொல்லலாம். அதெல்லாம் சொல்லாதப்பா, நீ உடனே விரைவாக சென்று அந்த 2 திர்ஹமை அடைத்து விடு என்று சொன்னார். 2 திர்ஹம் ஒரு 50 ரூபா தான். அதை அடைச்சிட்டு உடனே போய் அடைச்சு ஃபர்ஸ்ட் அந்த வேலையை செய்ய அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம்!
நம்முடைய தலையில எவ்வளவு லட்சக்கணக்கான கடன் இருக்கின்றது என்பதை யோசித்து பாருங்கள். சிந்தித்தோமா? இதே நிலையில் எனக்கு மரணம் வந்தால் அந்த கடனை யார் அடைப்பார்கள்? சமீபத்தில் ஒரு இடத்துல நடந்த சம்பவம். ஒரு ஆள் லட்சக்கணக்கான காசை கடன் வாங்கி கொஞ்ச நேரத்தில் மவுத்து வந்துருச்சு. கடனை கொடுத்த ஒருத்தர் நேரம் அந்த குடும்பத்துக்கு போய் இவ்வளவு லட்சம் ரூபாய் எனக்கு கடன் தரணும் அவங்க சொல்லிட்டு அவங்களுக்கு சம்மதம் இல்லைன்ட்டான். கடைசியில் அல்லாஹ் பாதுகாப்பானாக அவர் ஒரு இதுல ஒரு பேப்பர்ல எழுதி அவருடைய கபருக்கு வெளியே போய் வைக்கிறார். இவ்வளவு லட்சம் ரூபாய் என்னிடத்தில் நீ பெற்றிருக்கிறாய், திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மறைத்து விட்டாய், இதற்கு யார் பொறுப்பு என்று எழுதி கபரிலே வைத்து இருக்கிறார். சொல்ல யோசிச்சு பார்த்தீர்களா? காலை நீங்கள் அடைந்தால் மாலை எதிர்பார்க்காதீர்கள். இதற்கு எதற்காக ஆடம்பரங்கள், எவ்வளவு ஏமாற்றுதல், எவ்வளவு வட்டிகள், எவ்வளவு மோசடிகள். பல சோழர்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வட்டி வாங்கி வியாபாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கேட்ட என்ன சொல்றாங்க? அதெல்லாம் பார்த்து ஆகாது அப்படிங்கிறான். ஒரே வார்த்தை, அதெல்லாம் பார்த்து ஆகுமா? அதெல்லாம் பார்த்து ஆகாதுன்னா நரகத்துக்கு தான் போகணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், யாருக்கு எந்த தேவையும் இல்லை. சிம்பிளா சொல்லிடுறாங்க, அதெல்லாம் பார்த்து ஆகுமா? அதுதான் வேலை பாருங்க பாய், சும்மா இங்கேயும் வந்து பகன் பேசிட்டு அதுதானே சகோதரர்களே. அதெல்லாம் பார்த்து ஆகாதுன்னு அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்துக்கு தான் போகணும், அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை, நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி. உன் நல்லா தெரிஞ்சுங்க, அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹு சமது, அவன் தேவையற்றவன். நம்மால பாசம் கொண்டுதான் சொல்றான், என்னோட சட்டத்துக்கு நீ மாற்றம் செய்யாத, நரகம் அங்க ரெடியா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வட்டி பணத்திலே வியாபாரங்கள், வீடு கட்டுதல், செல்போன் வாங்குறதா இருந்தாலும் வட்டி, ஒரு வண்டி வாங்குறதா இருந்தாலும் வட்டி, ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும் வட்டி. எவ்வளவு பெரிய ஹராம் சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய ஹராம். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க சகோதரர், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நான் நினைவுபடுத்துகின்றேன். ஹராமான உணவுகள், ஹராமான உடைகள், நம்முடைய இபாதத்துகள், துஆக்கள் அங்கீகரிக்கப்படாது. ஹராமான உணவுகளை சாப்பிட்டாலும், ஹராமான ஆடைகளை உடுத்தினாலும் நம்முடைய இபாதத்துகள், துஆக்கள் அங்கீகரிக்கப்படாது. மறுமையில் வெற்றி அடைய வேண்டாமா? அதுதானே, சொர்க்கத்தை அடைய வேண்டாமா? மன்னர் அப்துல் அசீஸ் என்ற ஒரு பெரிய மன்னர், அவரிடத்தில் கேட்கப்பட்டது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கப்பட்டுச்சு. என்ன சொன்னாங்க தெரியுமா? மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன், அதுதான் நான் அவர்களுக்கு கொடுத்த சொத்து என்று குறிப்பிட்டார். நீங்க சொத்து வச்சு மௌத்தார எத்தனையோ வீட்டில் சண்டை நடக்குது. அத்தாவை அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு, அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு, அதுதானே கபர்ஸ்தானா கொண்டு வந்து வச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்பல ஒரே சவுண்டு. கடைசி ஜமாத்காரங்க பஞ்சாயத்து பண்றக்கா போறான். மன்னர் அப்துல் அசீஸ் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் சொத்தை கொடுத்து வச்சிருக்கிறீங்க, உங்க மௌத்துக்கு அப்புறம் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறேன், நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சொத்து இதுதான், இதுக்கு மேல என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் சகோதரர்களே. இன்னைக்கு வட்டி வாங்குற நிறைய பேர் மக்களை நினைத்துதான் வட்டி வாங்குகின்றார்கள். நீங்களும் ஹராமான சாப்பாடு சாப்பிடுறீங்க, உங்க மக்களுக்கு ஹராமான உணவு கொடுத்தீர்கள் என்றால் எப்படி உங்க மக்களுடைய இபாதத்தையும் துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்வான்? சிந்திக்க வேண்டாமா சகோதரர்களே? எவ்வளவு பெரிய வட்டி பாவம். அந்த ஆயத்தை மீண்டும் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். சூரா பக்ராவுடைய கடைசியே பக்கத்தை படிச்சு பாருங்க. கடனை பத்தியும் வட்டியை பத்தி தான் அல்லாஹ் தஆலா அதிகமா பேசுறான். சதகா பத்தி அல்லாஹ் பேசுவான், வட்டியை பத்தி அல்லாஹ் பேசுறான், வியாபாரத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். உங்களுடைய உள்ளத்துல ஈமான் இருந்தது என்றால், அந்த வசனம் எப்படி பேசுது பாருங்க நம்மளை பார்த்து. நீ உண்மையாகவே முஃமினாக நீ இருந்தால், உன்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தது என்றால், வட்டி வரவு செலவை என்னை பயந்து நீ நிறுத்திக்கொள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்றால் என்ன அர்த்தம்? நீ வட்டி வாங்குற அப்படின்னா உன்னுடைய ஈமானே இல்லைன்னு அர்த்தம். நான் கேட்கிறேன், வட்டிக்கு வாங்கிதான் அப்படி வீடு கட்டி இருக்கணுமா? யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் ஒரு சகோதரர் வீடு ஓப்பன் அன்னைக்கு சாயங்காலம் மவுத்து, வீடு ஓப்பனிங் அன்னைக்கு சாயங்காலம் மவுத்து. அந்த வீட்டில் அவர் ஒரு நாள் கூட தூங்கலை. எவ்வளோ ஆசையை பார்த்து கட்டியிருப்பார்.
இல்லையா? இது அங்கே வைக்கணும், இது இங்கே வைக்கணும் இல்லையா? அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு, இந்த பொருள் வாங்குறதுக்கு அங்கே போகலாம், அந்த பொருள் வாங்குறதுக்கு இங்கே போகலாம். அடுத்தான சவரில்லே வீடு ஓப்பனிங் அன்னைக்கு சாயங்காலம் மகரிபுக்கு முன்னாடி ஆள் மௌத்தாயாச்சு. என்ன இருக்கு சொல்லுங்க? அந்த வீட்டில் நம்மளை அடக்கம் பண்ணுவாங்களா? அந்த வீட்டில் ஒரு 2 நாள் நம்மளை வைப்பாங்களா? வச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படிதானே? ஒட்டிக்கு வீடு கட்டி அந்த வீட்டில் இருப்பதை விட குடிசையில நீங்க ஹலாலா வாழ்ந்து பாருங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் மன அமைதியையும் வைத்திருக்கின்றான். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் குடிசை வீட்டில் இருக்கிறேன், வெயில் அடிச்சாலும் அந்த வீடு என்ன பாதுகாக்காது, மழை பெஞ்சாலும் அந்த வீடு என்ன பாதுகாக்காது. அல்லாஹ் சும்மல துஸ்அலுன யௌமஇதின் அனின் நஈம், உலகத்துல உங்களுக்கு கொடுத்த நியமத்தை பற்றி விசாரிக்கப்படுவீங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன இன்னும் நியமத்து இருக்கு நான் விசாரிக்கப்படுறேன்னு கேட்டான். என்ற ஒண்ணுமே இல்லைன்னா பக்கீர்சா என்ற இந்த நியமத்தை பத்தி அல்லாஹ் விசாரிப்பான்னு கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா நீ சொன்னது கரெக்டு தான், நான் சொல்லல, நல்ல ஆரோக்கியமா நடந்த என்ன வந்து உட்கார்ந்து பேசுறே இல்ல, இது எவ்வளவு பெரிய நியமத்துப்பான்னு கேட்டான். அந்த ஆரோக்கியத்தை தீனுக்காக செலவு பண்ணு அப்படின்னா, அந்த ஆரோக்கியத்தை என்ன செய்ய, 4 வித மார்க்கத்தை சொல்றதுக்கும் 4 வித குர்ஆனை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் தீனோட வேலை செய்யறதுக்கா அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா சகோதரர்களே. மத்தஅஉன் கலீல், அற்பமான துன்யாவுடைய வாழ்க்கை. இந்த அற்பமான வாழ்க்கையில எதற்கு ஹராம் என்பதை யோசித்து பாருங்கள். فَإِن لَّمْ تَفْعَلُوا فَأَذَنُوا بِحَرْبٍ مِّنَ اللَّهِ وَرَسُولِهِ, யார் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்து வரம்பு மீறி வெட்டி வாங்குவார்களோ அவர்கள் அல்லாஹ் ரசூலிடத்திலும் போர் செய்ய தயாராகி கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய கண்டிப்பை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பயப்பட வேண்டாமா சகோதரர்களே? அஞ்ச வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. சில பேர் குடும்பத்தில் இருக்கும், சில பேர் ஆசைப்படத்தான் செய்வார்கள். அவங்க வீடு கட்டிட்டாங்க, இவங்க வீடு கட்டிட்டாங்க, நம்ம தான் இப்படியே இருக்கிறோம், அதுதானே? அவரத்தில் மார்க்கத்தை எத்தி வைப்பது நம் மீது கடமை, எத்தி வைப்பது நம் மீது கடமை. ஹலாலா தான் வாழ வேண்டும், ஹராமாக வாழக்கூடாது, உலகம் நிரந்தரமற்றது என்பதை கற்றுக் கொடுப்பது அவர்கள் மீது கடமை. இறையச்சமாக ஈமானுடன் வாழ்ந்தால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே மாளிகை தருகிறான். அந்த மாளிகை என்பது தங்கத்தால் வைரத்தால் கட்டப்பட்ட வீடு. அது வெளியிருந்து பார்த்தால் உள்ள என்ன இருக்கின்றது என்று தெரியாது, உள்ள இருந்து பார்த்தால் வெளியே என்ன நடக்கிறது என்று தெரியும். சொர்க்கத்துடைய மாளிகை அது. அல்லாஹ் முஃமின்களுக்கு இறையச்சவாதிகளுக்கு தருகிறான். காலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்போம், மரணம் என்பது கிடையாது. ஜஸாஉ மின்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் உலாயிக ஹும் கைருல் பரியா ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹா அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா. யார் ஈமானுடன் நல்ல அமல்கள் செய்து வாழ்கின்றார்களோ ஜஸாவும் அவர்களுக்கு நாம் கூலியாக கொடுப்போம். என்னது? அன்னலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹா அன்ஹார், அவர்களுக்கு சொர்க்கம் அங்கே இருக்கின்றது, அங்கே சதா நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக இருப்பார்கள். அபதா, எப்போதும் நிரந்தரமாக இருப்பார்கள், எப்போதும் நிரந்தரமாக இருப்பார்கள். والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم بإيمان. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சூரா தூர் என்ற அத்தியாயத்தை படித்து பாருங்கள். சொர்க்கத்திலே குடும்பத்துடன், மனைவிமார்களுடன், மக்களுடன் சொர்க்கத்திலே சந்தோஷமாக இருப்பீர்கள். அந்த சொர்க்கத்திலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக துனியாவுடைய வாழ்க்கையிலே ஹராமை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டாமா சகோதரர்களை? யோசிச்சு பாருங்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி, எப்படி வாழ்ந்தாங்க, மக்கால எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் சகோதரர்களே. காலையிலே ஒரு ஆடை அணிந்தால் மாலையிலே ஒரு ஆடை அணிவார்கள். அவர்கள் பயன்படுத்திய அந்த நறுமணம் என்பது அடுத்த தெருவிலே நறுமணம் வீசும். அவர்கள் செல்வி 6வது வீதியில போலாங்கன்னா 7வது வீதியில நறுமணம் வீசும். அந்த அளவுக்கு வசதியில உயர்ந்த அந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்ற உடனே தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் சதகா செய்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக. எப்படிப்பட்ட ஈமானுங்க அதெல்லாம், எப்படிப்பட்ட ஈமான்! லட்சம் அல்ல, செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வது எப்படிப்பட்ட ஈமான்! சொர்க்கத்தின் மீது எப்படிப்பட்ட ஆசை, அல்லாஹ்வின் மீது எப்படிப்பட்ட பேராசை! யோசிச்சு பாருங்க. அந்த சஹாபி மௌத்தாயி ஒரு போர்ல ஷஹீதாயிருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியுடைய தலைக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பேசுறாங்க. அவர் மௌத்தாயிட்டாரு, ஷஹீதாக்கப்பட்டு படுத்து கிடக்கிறாரு.
அவர் பக்கத்தில் உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறான். அவர்கிட்ட மௌத்தாயிச்சு, அவர்கிட்ட பக்கத்தில் உட்கார்ந்து பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? முஸ்ஹாபே, உங்களை போன்ற ஆடை அணிந்தவரை நான் பார்த்ததே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் பேசுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை போன்ற ஆடை அணிந்தவரை நான் பார்த்ததே இல்லை என்னுடைய வாழ்க்கையில். உங்களை போன்ற நறுமணத்தை பயன்படுத்தியவரையும் நான் பார்த்ததே இல்லை. எப்போது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றீர்களோ அப்போதே நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக சதகா செய்து விட்டீர்கள். இப்போது இஸ்லாத்திற்காக உயிரையும் கொடுத்து விட்டீர்களே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசி எழுச்சி அனுப்பிச்சிட்டு போனதுக்கப்புறம் சஹாபாக்கள் கஃபனுடைய ஆடை போடுறாங்க. நமக்கு தெரியுது விஷயம்தான். தலையை மறைச்சா கால் தெரியுது, காலை மறைச்சா தலை தெரியுது. கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை கேட்குறாங்க, யார் சொல்ல இப்படிப்பட்ட நிலைமை முஸ்ஹாபுக்கு? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலைப்பகுதியை முழுமையாக மறைத்து விட்டு கால் பகுதியிலே செடியுடைய இலைகளை போட்டு அவரை நல்லடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டு அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். எப்படிப்பட்ட சஹாபி? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறக்கின்ற அந்த நேரம், எவ்வளவு மகிழ்ச்சியான நேரம் இல்லையா? காலையிலிருந்து அதிகாலையிலிருந்து இப்போது வரை ஒன்றும் சாப்பிடாமல் பருகாமல் அல்லாஹ்விற்காக நோன்பு இருந்த அந்த நேரம் மகிழ்ச்சியான நேரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த தருணம். அந்த சஹாபி அப்படியே உட்கார்ந்து அழுகிறார். யாரு? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. கேட்கப்பட்டது, ஏன் அழுகின்றீர்கள்? நோன்பு திறக்கக்கூடிய நேரம் மகிழ்ச்சியான நேரம் அல்லவா, ஏன் இப்போது அழுகின்றீர்கள்? ஏன் சொல்லுங்கள் கேட்கிறான். கூட இருந்தவங்க கேட்கிறான். அப்போது சொன்னார்கள், முஸ்ஹப் இப்னு உமைரை நான் நினைவு கூறுகின்றேன். என்னை விட சிறந்த சஹாபி யாரு? காலையில் ஆடை அணிந்தால் மாலை அவரை பத்தி சொல்றாங்க. அவர் வஃபாத் ஆனதுக்கு பிறகு, அவர் ஷஹீதாகி அடக்கம் செய்து பல வருஷத்துக்கு அப்புறம் சொல்றார், என்னை விட சிறந்தவர், வசதியிலும் நற்பண்பு எல்லா விஷயத்திலும் என்னை விட சிறந்தவர். அவருடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா எனக்கு துனியாவுடைய நிஅமத்துகளை நிறைய தந்திருக்கின்றார். நான் பயப்படுகின்றேன். துனியாலேயே அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் தந்துட்டானோ, மறுமையில் என காலை அல்லாஹ் எழுப்பிடுவானோ என்று நினைத்து நான் பயந்து அழுகின்றேன் என்று குறிப்பிட்டார்கள். யார்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, இந்த அளவுக்கு பயந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்திருந்தால் உலகத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கலாம் மன்னர். அவர்கள் பாலஸ்தீனம் போகும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பதிவு செய்கின்ற செய்தி, நாங்கள் கலீஃபா என்றால் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் என்றெல்லாம் நினைத்தோம். ஆனால் அவர்கள் அணிந்திருந்த ஆடை பல இடத்திலே கிழிந்து இருந்தது. அதெல்லாம் தேய்த்து 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 அணிந்திருந்தார்கள். முற்றிலும் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பவில்லை. யோசிச்சு பார்த்தீங்களா சகோதரர்களே? இந்த அற்பமான துன்யாவுடைய வாழ்க்கைக்காக நாம் எந்த சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அதிகம் நினைவு கூர்ந்து மறுமைக்காக தயார்படுத்துகின்ற நல்ல அமல்களை அதிகமாக செய்கின்ற சிந்தனைக்கு நாம் வந்து அனைத்து விதமான ஹராமுகளிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் காப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் வஅஸ்தஃபி அன்னி வஅன்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான கஃபாரா. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வியாபாரத்தை பற்றி சொல்லும் பொழுது அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வியாபாரத்தை நாம் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கி இருக்கின்றோம், வட்டியை நாம் ஹராமாக ஆக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அற்பமான துனியாவுடைய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உண்மையாக நேர்மையாக வியாபாரம் செய்து மரணிக்க வேண்டும் சகோதரர்களே. வியாபாரத்திலும் தக்வாவை கொண்டு வர வேண்டும், வியாபாரத்திலும் இறையச்சம் ஈமானை கொண்டு வர வேண்டும். அதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு பாடமாக இருக்கின்றது. யாரையும் ஏமாற்ற வேண்டும், மோசடி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அறவே வந்துவிடக்கூடாது. யாரிடத்தில் நாம் கடன் பெற்றிருக்கின்றோமோ அந்த கடனை விரைவாக அடைக்க என்ன வழி என்பதை அன்றாட நாம்
சிந்தித்து நாம் யாரிடத்தில் கடன் பெற்றிருக்கின்றோம் அவரிடத்திலே முஹப்பத்தாக அன்பாக வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்கள். பல இடத்தில் கடன் கொடுத்தவர்கள் கடன் கேட்கும் பொழுது கடனாளிகள் சொல்கின்ற பதில் என்ன தெரியுமா? நீ எப்படி எனக்கு வாங்கிடுவேன்னு பார்த்துக்கலாம், நான் எந்த ஜமாத்ல இருக்கேன்னு தெரியுமா, என்ன பயந்து பேசுகின்றீர்கள், உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த கடனை யாரும் அடைக்கவில்லை என்றாலும் உங்களுடைய நிலைமை என்ன, நீங்கள் யாரிடத்தில் பெற்றீர்களோ அவர்கள் உங்களை மன்னிக்கவில்லை என்றாலும் உங்களுடைய நிலைமை என்ன? சகோதரர்களே, அவசியத்திற்காக நாம் கடன் பெறுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். அதே நேரம் கடனை அடைக்காமல் நம்முடைய ஆடம்பரத்திற்குள் துனியாவுடைய பொருட்களை வாங்குவது ஆடம்பரமாக வாழுகின்ற அந்த சிந்தனைக்குள் நாம் நுழையவே கூடாது. எவ்வளவு விஷயங்களை நம்மால் காண முடிகின்றது. ஆகவே தான் ஷைத்தான் துனியாவுடைய மோகத்தை கொண்டு வஸ்வாசை நமக்கு மத்தியில ஏற்படுத்துகின்றான். எப்படியாவது உன்னை ஹராமிலே தள்ளிவிட வேண்டும் என்பதற்காக. அதனால சஹாபாக்கள் ஏழ்மையான வாழ்க்கைக்குள்ளே இருந்தார்கள். ஆடம்பரமாக வாழ விரும்பவே இல்லை, ஏழ்மையாகவே வாழ்ந்தார்கள். கஷ்ட உணவில்லாட்டி பரவாயில்லை, ஹலாலா வாழ்ந்துட்டு போவோம் சஹாபாக்கள் நினைத்தார்கள். உணவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஹலாலாக வாழ்வோம் என்று நினைத்தார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு ஒரு முறை செல்கின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ரொட்டி துண்டு கொடுக்கிறார். அந்த ரொட்டியை வாங்கின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு அழுக ஆரம்பித்தார். தந்தையை ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 நாட்களுக்கு பிறகு இப்போது நான் இந்த ரொட்டியை பார்க்கின்றேன், ஆகவே தான் அழுகை வந்து விட்டது என்று குறிப்பிடுகிறார்கள். என்ன அர்த்தம்? 3 நாட்கள் நான் தண்ணீரே குடித்து வாழ்ந்தேன் என்று குறிப்பிடுகிறார்கள். எடுத்து பாருங்க, எந்த ஆடம்பரமும் இல்லை, எந்த ஹராமும் இல்லை, எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை. அல்லாஹ் எப்ப என்ன தர்றானோ அல்ஹம்துலில்லாஹ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க சஹாபாக்கள், நபிமார்கள். அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள், நாளை மறுமையில நீ எப்படி சம்பாதித்தாய் என்று மறுமையில விசாரணை இருக்கின்றது. ஹலாலா ஹராமா, நீ எப்படி அதை செலவு செய்தாய் என்று மறுமையில விசாரணை இருக்கின்றது. ஹராமாக கொடுக்கல் வாங்கி வாழ்ந்தோம் என்றால் மறுமையிலே இன்னும் பதிலை சொல்ல முடியும். யோசித்து பாருங்கள், என்ன பதில் சொல்ல முடியும்? நம்முடைய மரணத்திற்கு பிறகு 4 பேருடைய துஆக்களை தான் வாங்கி மரணிக்க வேண்டுமே தவிர அல்லாஹ் பாதுகாப்பானாக நம்முடைய மரணத்திற்கு பிறகு 4 பேர் நம்மளை சபிக்க கூடாது. நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்காக 4 பேர் துஆ செய்யக்கூடியவர்களாக உருவாக்கி செல்ல வேண்டுமே தவிர 4 பேர் நம்முடைய பெயரை கேட்கும் பொழுது சபிக்கக்கூடியவர்களாக ஆகாமல் நாம் வாழ வேண்டும் என்றால் சகோதரர்களை ஹலாலை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான் என்று பார்க்காதீர்கள். நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள், சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையும் நானும் அப்படிதான் வாழுவேன் என்ற தீர்மானத்திற்குள் நாம் முழுமையாக வந்துவிட்டோம் என்றால் அல்லாஹ் தஆலா நிம்மதியான வாழ்க்கையும் ஹலாலையும் நமக்கு தருகின்றார். காசு பணத்திலே நிம்மதி இல்லை, பொருளாதாரத்திலே நிம்மதி இல்லை, ஆடம்பரமான வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. மாறாக இபாதத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான் நிம்மதி இருக்கின்றது, மார்க்கத்தை பின்பற்றுவதில் தான் நிம்மதி இருக்கின்றது. பல பேர்த்துல வசதி இருக்குல்ல, ஹஜ்ஜுக்கு போங்கன்னு சொன்னா உடனே வர்ற பதில் தெரியுமா? சம்பாதிக்கிறது ஹலாலா ஹராமான்னு தெரியாது, பின்ன ஹஜ்ஜு செஞ்சு அல்லாஹ் ஏத்துக்குவானா? அதான் பதில். நிறைய காசு பணம் வச்சிருக்கீங்க, வீடை கட்டி வச்சிருக்கீங்க, ஹஜ்ஜுக்கு போலாமலன்னா உடனே வர்ற பதில் இதுதான். என்ன பதில்? சம்பாதிக்கிறது ஹலாலா ஹராமான்னு தெரியாது, எல்லாம் மிக்ஸ் ஆகிதான் இருக்குது. இல்ல ஹஜ்ஜு செஞ்சு தொழுகிறது அல்லாஹ் ஏத்துக்குவானான்னு தெரியல, அங்க போய் ஹஜ்ஜு செஞ்சு அல்லாஹ் ஏத்துக்குவானா இல்லையா? அல்லாஹ் ஏத்துக்குவானா இல்லையா சொல்லுங்க? ஹராமு அல்லாஹ் ஹஜ்ஜை ஏத்துக்குவானா? ஃபத்வா கொடுக்க அப்படிங்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானா? பாத்தீங்களா சகோதரர்களே, மன நிம்மதி ஹலாலில் தான் இருக்கின்றது. நீங்க எத்தனை பேர் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்ட முடியாம அந்த வீட்டில இருக்க முடியாம எவ்வளவு திண்டாடி, எவ்வளவு கஷ்டங்கள் சிரமங்கள், துன்யாலேயே நெருக்கடி. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் என்னுடைய சட்டங்களை புறக்கணித்தார்களோ, என்னுடைய சட்டத்திட்டங்களை, மார்க்கத்தையும், என்னுடைய நினைவையும் உபதேசங்களை புறக்கணித்து தள்ளினார்களோ, துன்யாவுடைய வாழ்க்கை நெருக்கடியாக தான் இருக்கும். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், சோதனைக்கு மேல சோதனை வந்துட்டே தான் இருக்கும் துன்யால. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, மறுமையில குருடனாக எழுப்புவோம். ஹலால்ல நிம்மதி இருக்கு சகோதரர்களே, ஹலால்ல நிம்மதி இருக்கு, ஹராம்ல நிம்மதி இல்லை. ஆடம்பரத்திலே நிம்மதி இல்லை, இபாதத்திலே நிம்மதி இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கிறான், அலா தெரிஞ்சுக்கோ,
தெரிஞ்சுக்கோ. அல்லாஹ் சொல்றான், அலா தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், என்னை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான், என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் உள்ளத்திலே நிம்மதி அமைதி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த அருமையான சகோதரர்களே, அனைத்து விதமான ஹராம்களிலும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே வாழ்ந்து நிறைவான ஈமானுடன் மரணிக்க அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக. நாம் செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாருக்கு அருகிலே அமர்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் நமது மனைவி மக்கள், நமது பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தருவானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபுகளிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நமது மனைவி மக்கள், நமது பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. காசா பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வானாக. உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ, சிரமப்படுகின்றார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் நமக்கும் பாதுகாப்பையும் உதவியும் வழங்குவானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் தஆலா விரைவாக முஸ்லிமுடைய கரத்திலே கொடுப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.